ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்புல உள்ள இயல் 5க்கான ஒரு விளக்கம் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம முதல் 4 இயல்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து 4வது இயல் மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. சரியா? ஸோ அது மட்டும் நம்ம இனி குடுத்துடுறோம். சேர்த்து நம்ம வந்து இனி குடுத்துருவோம். ஸோ இன்னைக்கான பாடத்தலைப்பு நம்மளுக்கு என்ன அப்படின்னா, நம்மளோட இயல் 5. சரியா? ஸோ 6ஆம் வகுப்புல உள்ள இயல் 5 தான் நம்மளுடைய இன்னைக்கான பாட தலைப்பு. சரியா? ஸோ அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இதுல வந்து எது இம்பார்ட்டன்ட், எது வந்து நம்ம முக்கியமா படிக்கணும், எந்தெந்த ஏரியா வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ இந்த இயல பொறுத்தவரைக்கும் நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆசாரக்கோவை, அதுக்கப்புறம் கண்மணியே கண்ணுறங்கு அப்படின்னு சொல்லி 2 செய்யுள் பகுதி, அதுக்கப்புறம் தமிழர் பெருவிழா அப்படின்னு சொல்லி ஒரு உரைநடை பகுதி, அதுக்கப்புறம் மனம் கவரும் மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு துணைப்பாட பகுதி, அதாவது விரிவானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மயங்கொலிகள் அப்படிங்கிற இலக்கண பகுதி பார்க்க போறோம். சரியா? ஸோ திருக்குறள் அப்படிங்கிற ஒரு பகுதியும் இதுல இருக்கு. ஆனா நம்ம திருக்குறள் நம்ம தனியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். செப்பரேட்டா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம தனியாவே அதை வந்து பார்த்துக்கிறோம். சரியா? ஸோ இதுல வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு இது வந்து தேவையில்ல. சரியா? ஸோ பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னா அப்ப என்ன சொல்றாங்கன்னா, கல்வியை பத்தி நம்ம சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரியா? பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரி வாங்க நம்ம உள்ள போலாம். ஆ சரி, ஓகே. ம். இப்ப ஃபர்ஸ்ட் இதுல நம்ம பார்க்க போறது ஆசாரக்கோவை. சரியா? ஸோ இது வந்து இயல் 5. நீங்க டெர்ம் வைஸா புக் வச்சிருந்தீங்க அப்படின்னா, செகண்ட் டெர்ம்ல 2வது இயல். சரியா? யாரும் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிறாதீங்க. நம்ம ஆர்டரா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 6வது பாடத்துல இது 5வது இயல். சரியா? ஸோ வந்து செகண்ட் டெர்ம் நீங்க டெர்ம் வைஸ் புக் வச்சிருக்கீங்கன்னா, செகண்ட் டெர்ம்ல 2வது இயல் வந்து இது. புக்ஸ் எதுனாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல புக்ஸ் இல்லைன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சொல்ல சொல்ல ஒன்னொன்னா வந்து நீங்க நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. சரியா? ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆசாரக்கோவை. ஃபர்ஸ்ட் ஆசாரக்கோவை அப்படின்னா என்னன்னா, நம்ம நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆச்சாரமா இருக்கணும். ஐயோ! ஆச்சாரமா இருக்கணும் அப்படின்னா, ஒழுக்கம் அப்படின்னு ஒழுக்கமா இருக்கணும். சரியா? நல்லொழுக்கங்கள ஃபுல்லா சொல்ற ஒரு நூல் தான் வந்து இந்த ஆசாரக்கோவை அப்படின்னு அத கோர்த்து, ஒண்ணா கோர்த்து இப்ப தனித்தனியா இருக்கிற எல்லாத்தையும் வந்து மொத்தமா கோர்த்து, நல்ல செய்திகள, நல்ல ஒழுக்கங்கள மொத்தமா கோர்வையா சொல்றதுனால, இதுக்கு பெயர் வந்து ஆசாரக்கோவை அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? இதுல வந்து 2 வகையா வந்து பிரிப்பாங்க. ஒண்ணு வந்து வெல்லத்தக்க ஆசாரம், ஆச்சாரம். அதுக்கப்புறம் தள்ளத்தக்க ஆச்சாரம், அதுக்கப்புறம் கொள்ளத்தக்க ஆசாரம் அப்படின்னு வந்து 2 வகையா வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, கொள்ளத்தக்க ஆசாரம் அப்படின்னா அன்றாட செயல். என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்கணும். கொள்ளத்தக்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கணும். நல்ல ஒழுக்கம். காலையில எந்திரிச்சு நம்ம சாப்பிடுறதுலேருந்து, நம்ம 4 பேருக்கு வந்து உதவி பண்றதுலேருந்து, நம்ம மத்தவங்கள்ட்ட பேசுறதுலேருந்து, ஸோ அன்றாட வாழ்க்கையில நம்ம அன்றாட செயல்கள் என்னென்னலாம் செய்றோமோ, அது எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஒழுக்கத்தோட நம்ம செய்றோம் பார்த்தீங்களா? அதுதான் வந்து கொள்ளத்தக்க ஆசாரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ தள்ளத்தக்க ஆச்சாரம் அப்படின்னா, தீமை, தீய விஷயங்கள செய்றது, கெட்ட விஷயங்கள வந்து நெனைக்கிறது, மனசுல வந்து குழப்பத்தோட இருக்கிறது, தவறான சிந்தனைகளுக்கு போறது, தவறான செயல்கள்ல வந்து ஈடுபடுறது. இதுதான் வந்து தள்ளத்தக்க ஆசாரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ இது ஒரு பாயிண்ட் அவுட் ஆஃப் புக். இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது நுழையும் முன். நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். ஓகேவா? ஸோ அப்ப இந்த நூல்ல வந்து நல்ல ஒழுக்கங்கள பத்தி சொல்லப் போறாங்க. நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால் தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும். இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர் அறநூல்களை படைத்தனர். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. அவற்றை அறிவோம் வாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு நல்ல ஒழுக்கங்கள்னா என்னன்னு முதல்ல தெரியணும். சரியா? ஸோ கேள்வி தெரிஞ்சா தானே பதில் எழுத முடியும். நமக்கு கேள்வியே தெரியாதே அப்படிங்கிற மாரி நல்ல ஒழுக்கங்கள்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அத தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுபடி நம்மனால வாழ முடியும். ஸோ அந்த ஒரு நோக்கத்துல தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அறநூல்கள வந்து நம்மளுக்காக வந்து படைச்சு குடுத்துருக்காங்க. ஸோ அத பின்பற்றி நம்ம நல்ல பண்புகள வந்து நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? ஸோ பாடல். பாடல் வந்து பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இத எழுதினவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருவாயின் முள்ளியார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த பாடல் என்ன அப்படின்னா, "நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து" அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை
கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லிணத்தாரோடு நட்டல் இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான லைன். இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. ஸோ அப்போ வந்து மொத்தம் 8 விஷயங்களை வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 8 வகையான விதைகள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆசார வித்துனா ஒழுக்கத்திற்கான விதை இந்த 8 விஷயங்கள் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ சொல்லும் பொருளும் என்ன சொல்றாங்கன்னா, நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. நன்றி அறிதல்னா பிறர் செய்த ஒரு உதவியை வந்து மறக்காம இருக்கிறது. சரியா? பொறையுடைமைனா பொறுமையோட இருக்கிறது. இன்சொல்லோடு இன்னாத அப்படின்னா ஒப்புரவு அப்படின்னா பிறருக்கு உதவி செய்தல். ஒப்புரவுனா பிறருக்கு உதவி செய்தல். நட்டல்னா நட்பு கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ பாடலை ஒரு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வந்து ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அது போதும். ஸோ அதுக்கப்புறம் பாடலின் பொருள். இதோட பொருள் என்ன அப்படின்னா இதோட பொருள் என்ன அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாது இருத்தல். அதுக்கப்புறம் பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். அதான் பொறையுடைமை. சரியா? ஸோ இனிய சொற்களை பேசுதல். அதான் வந்து நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா? இனிய சொற்களை பேசுதல் தான் இன்சொல்லோடு. ஐயோ, சாரி 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 இனிய சொற்களோடு பேசுதல். அதுக்கப்புறம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இன்சொல்லோடு இன்சொல் இன்சொல்லோடு இன்னாது. அதுக்கப்புறம் எவ்வுயிருக்கும் செய்யாமை அப்படின்னா எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல். எந்த ஒரு உயிருக்கும் சின்ன ஒரு எறும்பு பூச்சி கூட நம்ம துன்பம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அப்படின்னா கல்வி அறிவு வந்து பெற்றிருக்கணும். பிறருக்கு வந்து உதவி பண்ணணும். அறிவுடையவராக வந்து இருக்கணும். சரியா? ஆற்ற அறிதல் அறிவுடைமை. நல்லிணத்தாரோடு நட்டல். நல்ல நண்பர்களோட நல்ல பண்புகள் உள்ள நண்பர்களோட பழகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுதான் வந்து ஆகிய 8ம் தான் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? என்னென்ன சொல்லியிருக்காங்க? பிறர் செய்த உதவியை வந்து மறக்காம இருக்கணும். பிறர் செய்த தீமைகளை வந்து பொறுத்து கொள்ளணும். இனிய சொற்களை வந்து பேசணும். எந்த உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது. கல்வி அறிவு வந்து பெற்றிருக்கணும். பிறருக்கு வந்து உதவி செய்யணும். அறிவுடையவராக வந்து இருக்கணும். நல்ல பண்புடைய நண்பர்களுடைய பழகணும். சரியா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. நாளைக்கு வந்து எக்ஸாமு. ஸோ வந்து இன்னைக்கு வந்து வாங்க ஊர் சுத்துவோம். இல்ல போய் வந்து நம்ம படத்துக்கு போவோம். இல்ல ஜாலியா வந்து வெளிய போவோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்க வந்து வரல அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அப்ப நீங்க வரலைன்னு சொல்லும்போது, உங்கள புரிஞ்சுகிட்டு ஏத்துக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ சரி ஓகே. அவங்க வந்து ஏதோ ஒரு வேலையில இருக்காங்க. ஸோ அவன் வந்து ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கான். ஸோ அவன் வந்து அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சு விலகி போறாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் வந்து உண்மையிலே சிறந்த நண்பர்கள். நல்ல பண்புடைய நண்பர்கள். சரியா? ஸோ இதுவே வந்து நீ வரமாட்டியா? அப்படிங்கிற மாரி நம்மளோட சண்டை போட்டுக்கிட்டு கோச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. சரியா? யார் ஒருத்தவங்க உங்களுடைய சூழ்நிலைகள புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு முழு சப்போர்ட்டா இருக்காங்களோ, அவங்கலாம் நல்ல பண்புகளுடைய சிறந்த நண்பர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ இவ்வளதான். இத பொறுத்தவரைக்கும். அடுத்து ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பெருவாயின் முள்ளியார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவர் பிறந்த ஊர் வந்து கயத்தூர். சரியா? பெருவாயின் முள்ளியார் கயத்தூர்ல வந்து பிறந்திருக்காரு. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு தான் இந்த ஆசாரக்கோவை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதனுடைய பொருள் ஆசாரக்கோவையினுடைய பொருள் என்ன? நல்ல ஒழுக்கங்களுடைய ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்நூல் 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. சரியா? 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. இதில் 100 வெண்பா இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதில் நம்ம என்னென்ன பாயிண்ட் முக்கியமாக நோட் பண்ணணும்? இதனுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் கயத்தூரில் பிறந்திருக்காரு. நல்ல ஒழுக்கங்களினுடைய தொகுப்பு தான் வந்து ஆசாரக்கோவை. அதுக்கப்புறம் 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று தான் ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை கொண்டது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு மொத்தம் 5 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது. சரியா? ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மேலே பொருள் தருகலாம் உங்களுக்கு பொருந்தாத ஒன்றை கண்டறிக அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கலாம். சரியா? ஸோ ஆச்சார கோவையில 8 விஷயங்கள்ல எது வந்து பொருந்தாது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மள்ட்ட கேள்விகள் கேட்கலாம். சரியா? எப்படி வேணாலும் வந்து கொஷின்ஸ் வரலாம். ஆனா எப்படி வந்தாலும் நம்ம அடிக்கிறோம். அவ்வளோதான். சரியா? நம்பர் 1 அ சூஸ பார்த்தோம்னா, பிறரிடம் நான் டேஸ் பேச வேண்டும் அப்படின்னா, கடுஞ்சொல், வன்சொல், இன்சொல், கொடுஞ்சொல், இன்சொல் பேச வேண்டும். சரியா? இன்சொல்னா நல்ல சொல், இனிமையான சொற்கள வந்து பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்வது டேஸ் ஆகும் அப்படின்னா, பொறை, அடக்கம், அமைதி, வம்பு. நம்ம ஆல்ரெடி பொறையுடைமைங்கிற அதிகாரம் திருக்குறள்ல பார்த்திருக்கோம். ஸோ அப்ப பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்வது அப்படிங்கிறது பொறையாகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ 1 மினிட் இருங்க. பொறையாகும். அடுத்து அறிவு பிளஸ் உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அப்படின்னா அறிவுடைமை. சரியா? அறிவு உடைமை. ஸோ இந்த வராது.
இங்க அறிவு, வராது. சரியா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வார்த்தைக்கு நடுவுல வந்து என்னைக்குமே வந்து உயிரெழுத்துக்கள் வந்து வராது. சரியா? ஸோ ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு சொல் இருக்கு அப்படின்னா, அதுக்கு நடுவுல வந்து உயிரெழுத்து வராது. ஸோ அப்படி பார்த்தோம்னா, உங்களுக்கு இந்த சேர்த்து எழுதுக இத பொறுத்தவரைக்கும் ஒரு 2 ஆப்ஷன் ஆவது நடுவுல வந்து உயிரெழுத்துக்கள வச்சு குடுத்துருவாங்க. ஸோ அந்த 2 ஆப்ஷன நீங்க டைரக்ட்டா எடுத்தோனே வந்து கேன்சல் பண்ணிடலாம். சரியா? ஸோ மீதி இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன்ல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எது கரெக்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். சரியா? ஸோ இங்க வந்து இருக்கு, இங்க இருக்கு. அப்ப உடைமைன்னு தான் வரும். சரியா? யுடைமைன்னு வராது. யுடைமைன்னு வரணும்னா இருந்திருக்கணும் அந்த இடத்துல. சரியா? ஸோ அப்ப இல்ல. அடுத்து 4வது கேள்வி. இவை பிளஸ் எட்டும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இவை பிளஸ் எட்டும்னா இங்க பாருங்க உயிரெழுத்து வருதா? கேன்சல் பண்ணுங்க. அடுத்து வேற எங்க உயிரெழுத்து வருதா? கேன்சல் பண்ணுங்க. இவை எட்டும். இப்ப இவை எட்டும்னு இருக்கு. இப்ப இங்க வந்து இருக்கு. அதுக்காக வருமா அப்படின்னு சொல்லி போட்டுறக்கூடாது. இவை எட்டும் தான் வரும். சரியா? அப்ப இவை எட்டும் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரியா? அடுத்து 5வது நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல். நன்றி கூட்டல் அறிதல் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரியா? ஸோ இது வராது, இது வராது, இதுவும் வராது. சரியா? பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா, பொறை கூட்டல் உடைமை ஆப்ஷன் டி. சரியா? பொறுமை கூட்டல் உடைமை அப்படின்னு சொல்லி போற்றக்கூடாது. சரியா? உடைமைன்னு வருதே அப்ப ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லி போற்றக்கூடாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் எல்லா ஆப்ஷனையும் வந்து நீங்க ரீட் பண்ணணும். கரெக்டா ரீட் பண்ணிட்டு தான் அதுக்கான பதிலை வந்து சொல்லணும். சரியா? சரி, ஓகே. ஸோ இதோட இது முடிஞ்சு அடுத்தது நம்ம பார்க்க போறது கண்மணியே கண்ணுறங்கு அப்படிங்கிற ஒரு செய்யுள் பகுதி. சரியா? ஸோ 1 மினிட் இருங்க. ஓகே, ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. கண்மணியே கண்ணுரங்கு அப்படிங்கிற ஒரு செய்யுள் பகுதி. அடுத்த செய்யுள் பகுதி வந்து பார்க்க போறோம். சரியா? ஸோ இது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு தாலாட்டு பாடல். சரியா? ஸோ இதில வந்து உங்களுக்கு ரொம்ப நீங்க இந்த பாடம்லாம் வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு பாடல் தான் வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் வந்து கிடையாது. சும்மா ஒன் டைம் வந்து ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இதில வந்து நம்ம மெயினா பார்க்க வேண்டியது இந்த சொல்லும் பொருளும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை அப்படின்னு அர்த்தம். பண் அப்படின்னா இசை. சரியா? பன்னுன்னு படிக்காதீங்க. பண் அப்படின்னா இசை. அதே மாரி பார் அப்படின்னா உலகம். சரியா? பார்னா உலகம். இலைத்து அப்படின்னா செய்து. இலச்சு இலச்சு செய்வாங்க தெரியுமா? மரத்த வந்து இலச்சு ஒரு இத வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி. இலைத்து அப்படின்னா வந்து இலைத்து அப்படின்னா செய்து அப்படிங்கிறது பொருள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தொகை சொற்களின் விளக்கம். தொகை சொற்கள்னா முக்கணி, முத்தேன், முத்தமிழ் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? முத்தேன்னா கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். அதுக்கப்புறம் முக்கணினா மா, பலா, வாழை. சரியா? முத்தமிழ்னா இயல், இசை, நாடகம். சரியா? ஸோ இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? இதுல எது உங்களுக்கு பரிச்சயம் இல்லையோ அத தான் வந்து கேட்பாங்க. எது உங்களுக்கு நார்மலா இல்லையோ அதான் வந்து கேட்பாங்க. இப்ப கொம்புத்தேன் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அதே மாரி பொந்துத்தேன் தெரியும். ஆனா கொசுத்தேன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து தெரியாது. அப்ப நீங்க இத வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாரி ஏரியால தான் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம எங்க வீக்கா இருக்கோம் அப்படிங்கிறதுல. சரியா? பாடலின் பொருள் வந்து பார்த்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து தாலாட்டி வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. சரியா? வாய்மொழியா பாடுறது தான். தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். தாள் அப்படின்னா நாக்கு அப்படிங்கிறது பொருள். சரியா? ஸோ அப்ப வந்து நாவை அசைத்து பாடுறதுனால தாலாட்டு. நாவை ஆட்டி பாடுவது. தாள் ஆட்டி பாடுவது. நாவை ஆட்டி பாடுவது தாலாட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகையை நிறுத்த தூங்க வைக்கவும் இந்த பாடல் வந்து பயன்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதில எல்லாத்தையுமே வந்து ஜென்ரலா பார்த்துக்கோங்க. நம்ம சொன்ன அந்த முக்கியமான விஷயங்கள மட்டும் நோட் பண்ணி வச்சு நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து இதுக்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க பார்த்தோம்னா, பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி பாட்டு கூட்டல் இசைத்து. அதுக்கப்புறம் கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா, கண் கூட்டல் உறங்கு. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான ஆன்சர். அதுக்கப்புறம் வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அப்படின்னா, வாழை இலை வராது. உயிரெழுத்து வந்துருச்சு. ஸோ அதனால இப்ப இதுல என்ன வரும்? வாழை இலை. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் கை பிளஸ் அமர்த்தி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா, கை அமர்த்தி அப்படிங்கிறது தான் வரும். சரி, ஓகேவா? ஆப்ஷன் சி தான் கை அமர்த்தி. இது வராது. நடுவுல உயிரெழுத்து வருது பார்த்தீங்களா? உயிரெழுத்து வர்றது வந்து வரவே வராது. கண்ண மூடிட்டு அடைச்சிருங்க. சரியா? உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உதித்த அப்படின்னா மறைந்த அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். உதிக்கிறதுனா சூரியன் உதிக்குது, சூரியன் மறையுது. ஓகேவா? ஸோ பயந்துறக்கூடாது. உதித்த அப்படின்னா, ஐயோ! உதித்தான்னா அப்படின்னு அது எங்க லிங்க் ஆகுதுன்னு பாருங்க. சூரியன்
சூரியன் உதிக்கும், மறையும். அப்ப உதித்தல், மறைத்தல் அப்படிங்கிறது நம்ம கொண்டு வரணும். சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பாடம். அடுத்து வந்து தமிழர் பெருவிழா. ஓகேவா? ஸோ தமிழர் பெருவிழானா என்ன? தமிழர் பெருவிழா அப்படின்னா பொங்கல். சரியா? ஸோ பொங்கல் தான் வந்து நம்ம தமிழர் பெருவிழா அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 விஷயங்கள் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து போகி. ஓகேவா? போகி அப்படிங்கிறது நம்ம மார்கழி மாதம் கடைசி நாள் கொண்டாடக்கூடியது தான் போகி. ஓகேவா? ஸோ அந்த போகியில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கோட். சரியா? ஸோ அதில் என்னன்னா பழச ஃபுல்லாமே வந்து நம்ம எரிச்சுட்டு நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டு, அதாவது வீடு எல்லாத்தையுமே வந்து சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதா. ஸோ அந்த காலத்தில் பொங்கலுக்கு முன்னாடி தான் நாள் தான் வந்து வீடெல்லாம் வந்து வெள்ளையடிச்சு எல்லாம் சுத்தம் பண்ணி ஸோ பயங்கரமாக வந்து ரெடி ஆவாங்களாம். நம்மளுடைய ஒரு திருவிழா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் வந்து போகி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த காலத்தில் வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் அறுவடைகள் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த வைக்கோல் இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா மிஞ்சும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா குப்பைகள் அது இதுன்னு சேரும்போது ஸோ அதுக்கான ஒரு அது எல்லாத்தையுமே வந்து சுத்தம் பண்ணுற ஒரு நாளாக தான் வந்து போகி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டாடி இருக்காங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கொண்டாடக்கூடியது பொங்கல். ஓகேவா? ஸோ இந்த பொங்கல் தான் வந்து நம்மளுக்கு மெயின். சரியா? ஸோ பொங்கலுக்கு அப்புறம் நம்ம என்ன கொண்டாடுவோம் அப்படின்னா, மாட்டுப் பொங்கல். சரியா? மாட்டுப் பொங்கல் வந்து கொண்டாடுவோம். மாட்டுப் பொங்கல் ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, அந்த காலத்தில மாடுகள் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்தா வந்து இருந்துச்சு. ஸோ அந்த காலத்தில வந்து செல்ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, பைக்கு கிடையாது, கார் கிடையாது, பஸ்ஸு கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. சரியா? டிராக்டரே வந்து கிடையாது. வெறும் மாடு மட்டும் தான். மாடு, மனுஷங்கள் மட்டும் தான். மனுஷங்க மட்டும் தான் வந்து ஒரு உதவியா, ஒரு இதா வந்து இருந்தாங்க. ஸோ மாடு வந்து எல்லா வகையிலயுமே வந்து அவங்களுக்கு உதவியா இருந்துச்சு. வீட்ல இருந்துச்சு. வீட்ல உள்ளவங்களுக்கு பால் கறந்துச்சு. அது போக வந்து வயல்ல வந்து உழுதுச்சு. ஸோ இந்த மாரி எல்லா வகையிலயுமே வந்து அந்த மாடு மட்டும் தான் அவங்களுடைய ஒரே சொத்தா இருந்துச்சு. ஒரே ஒரு அவங்களுக்கு கையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு அப்ளிகேஷன் மாரி கூட சொல்லலாம். சரியா? ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. ஃபோன் இருக்கு, யூடியூப் அது இதுன்னு நெறைய விஷயங்கள் இருக்கு. பைக் இருக்கு, கேட்ஜெட்ஸ் இருக்கு, வாட்ச் அது இதுன்னு என்னென்னமோ இருக்கு. அந்த காலத்துல இதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் மாடு மட்டும் இருந்ததுனால, அந்த மாட்டுக்கு நம்ம சிறப்பு குடுக்கணும். அந்த மாட்டுக்கு நம்ம ஒரு மரியாதை செலுத்தணும். அத வந்து நம்ம வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மாட்டுப் பொங்கல் அப்படிங்கிற ஒண்ண வந்து கொண்டாடுனாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் காணும் பொங்கல். காணும் பொங்கல பொறுத்தவரைக்கும் நம்ம நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் வீட்டுக்கு போய் நம்ம அவங்களுடைய சேர்ந்து அந்த கலாச்சாரத்த வந்து வளர்க்கணும். நம்ம அங்கே போய் உணவு அருந்துறது, அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றது, நம்ம 4 சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது. ஸோ இந்த மாதிரி நம்ம நம்மளுடைய இத வந்து பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணும் பொங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டாடுனாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திருவள்ளுவர் ஆண்டு என்னைக்கு தொடங்கும்னா, தை 1ஆம் தேதி. சரியா? தை முதல் நாள் தான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு வந்து தொடங்கும். ஆனா வந்து 2ஆம் நாள் வந்து நம்ம திருவள்ளுவர் தினமா வந்து கொண்டாடுவோம். சரியா? தை முதல் நாள் வந்து தொடங்கும். ஆனா தை 2ஆம் நாள் தான் நம்ம திருவள்ளுவர் தினமா கொண்டாடுவோம். சரியா? ஸோ இத வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பின்னாடி நம்ம பார்ப்போம். ஒவ்வொண்ணா வந்து பார்க்கலாம். அ இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறையாகும். இயற்கையை கடவுளாக வணங்குதல் தமிழர் மரபு. சரியா? ஸோ இந்த மாரி பாயிண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கேட்கலாம். தமிழரின் மரபு என்ன? அப்படின்னு வந்து கேட்பாங்க. இயற்கையை கடவுளாக வணங்குவது தான் தமிழரின் மரபு. தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்துள்ளது. தமிழர்கள் நம்ம கொண்டாடக்கூடிய பல விழாக்கள், நம்ம எப்பயுமே நம்மளுடைய மெஜாரிட்டியான நம்மளுடைய விழாக்கள் எல்லாமே இயற்கையை போற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அவற்றுள் சிறப்பான ஒரு விஷயம் தான் இந்த பொங்கல் விழா. சரியா? தமிழர் திருநாள் அப்படின்னு இதுக்கு அழைப்பாங்க. சரியா? அப்ப இதுக்கான மத்த பெயர்களையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பொங்கல் விழான்னு ஒரு பெயர் இருக்கு. தமிழர் திருநாள்னு வந்து ஒரு பெயர் இருக்கு. அதுக்கப்புறம் கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா இது. அது நம்மளுக்கு தெரியும். உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பர். உழவர்கள் வந்து ஆடி மாசம் வந்து விதைப்பாங்க. சரியா? ஆடி மாசம் விதைச்சு தை மாசம் அறுவடை பண்ணுவாங்க. சரியா? திங்கள் அப்படின்னா மாதம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஆடி மாசம் விதைச்சு தை மாசம் அறுவடை செய்து பயனடைவார்கள். தை திங்களில் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். இதனால தான் தை திங்களுடைய முதல் நாள்ல பொங்கலிட்டு வழிபடுறாங்க. எனவே இத்திருவிழாவை உழவர் திருநாள் அப்படின்னு அறுவடை திருநாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? இதுக்கு பேரு அறுவடை திருவிழான்னு சொல்லுவாங்க. உழவர் திருநாள் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. சரியா? அறுவடை பண்றதுனாலயும், அதுக்கப்புறம் உழவர்கள் வந்து பயன்பெறுறதுனாலயும், இத உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா வந்து ஒரு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. இதில நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு பெரிய ஒரு கஷ்டமான விஷயங்கள் எதுவும் இருக்காது. சரியா? ஸோ அதுக்கப்புறம் இது பழையன கழிதலும், புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி. வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகித் திருநாள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா, மார்கழி மாதத்தின் இறுதி நாள் தான் வந்து இந்த போகித் திருநாள வந்து நம்ம கொண்டாடுவோம். தை 1 பிறந்துருச்சுன்னா அன்னைக்கு பொங்கல். ஓகேவா? ஸோ, இப்ப இந்த பழையன கழிதலும், புதியன புகுதலும் இந்த சென்டென்ஸ் வந்து எங்கேருந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நன்னூல்.
ஓகேவா? நன்னூல் நூற்பால 462வது இதில் வந்து வந்திருக்கும். ஓகேவா? நன்னூல் நூற்பா 462. ஓகேவா? நன்னூல் நூற்பா. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொடுக்கல, ஒரு சில புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கொடுக்கல, நீங்கள் இல்லைன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்படுகிறது. அதாவது தை 1ஆம் தேதி பொங்கல் நம்ம எதுக்கு கொண்டாடுறோம்? சூரிய பகவானை வழிபடுறதுக்காக. அப்ப சந்திர பகவானை நம்ம வழிபடணும்ல, சூரியனை கும்பிடுறோம்னா நிலாவை நம்ம கும்பிடணும்ல. ஸோ அதுக்காக நிலாக்கு ஒரு பண்டிகையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ஒன்று வந்து வீட்டில் உள்ள பயனில்லாத பொருள்களை நீக்கி வீட்டை தூய்மைப்படுத்துறதுக்கு கொண்டாடுறதும் போகி தான். அதே மாதிரி வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை, அதாவது மழை வருது பார்த்தீங்களா, அந்த மலையை நம்ம கொண்டாடுறதுக்கான நிலான்னு வந்து சொல்லிட்டேன், இந்திர கடவுள் மலையை நம்ம கொண்டாடுறதுக்காக. சரியா? ஸோ வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. சரியா? சூரியனை வந்து நம்ம வழிபடுற மாதிரி மலையையும் வந்து நம்ம வழிபடணும். ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு நீர் ஆதாயமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக, அதை வழிபடுறதுக்காக கொண்டாடப்பட்டது தான் இந்த போகி பண்டிகை அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ அடுத்து பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாளை பொறுத்த வரைக்கும் தை மாதத்தின் முதல் நாளில் பொங்கல் திருநாள் ஆகும். சரியா? இந்த திருநாள் என்று வாசலில் வண்ண கோலமிட்டு அதெல்லாம் வந்து ரீட் பண்ணுங்க. ஓகேவா? பொங்கி பெருகி வருவது. பொங்கல் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா பொங்கி பெருகி வருவது. அதுக்கு பேர் தான் பொங்கல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஸோ இது ஃபுல்லாமே வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை 2ஆம் நாளில் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஓகேவா? ஸோ இதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து ட்விஸ்ட்டாக கேட்பாங்க. தை முதல் நாளில் வந்து திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. தை 2ஆம் ஆண்டு தான் வந்து திருவள்ளுவர் தினம் வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கலை பொறுத்த வரைக்கும் மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்று பொருள். சரியா? நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த காலத்தில் மாடு மட்டும் தான் அவங்களுடைய செல்வமாக இருந்துச்சு. நான் இதை ஆல்ரெடி இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு முக்கியமான பாக்ஸ். இது என்னன்னா, ஸோ இதை முடிச்சிருவோமா? ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாளில் வந்து மஞ்சு விரட்டு கொண்டாடுவாங்க. மாடு பிடித்து ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? ஸோ இது தேங்காய், குங்குமம் இடுவர், பொங்கல், மஞ்சள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ திருவள்ளுவர் பொது ஆண்டுக்கு முன் 31ல் வந்து பிறந்திருக்காரு. சரியா? பொது ஆண்டுக்கு முன் 31ல் வந்து பிறந்திருக்காரு. எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31ஐ கூட்டி சொல்ல வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ நம்ம 2018ல் இருக்கோம் அப்படின்னா அதோட 31 கூட்டினோம்னா 2449 அப்படிங்கிறது தான் ஆண்டு, திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம 2020ல் இருக்கோம்ப்பா. ப்ளஸ் 31 கூட்டுங்க. அப்போ திருவள்ளுவர் ஆண்டு என்ன? 2051. சரியா? இப்போ 2024ல் இருக்கோம். அப்போ அதோட திருவள்ளுவர் ஆண்டை கூட்டுங்க. 2000 எவ்வளோ வரும்? 55. சரியா? 5 5 55. இப்போ நம்ம 2025ல் இருக்கோம்ப்பா. ஸோ இதுக்கான திருவள்ளுவர் ஆண்டு 2025ல் இருக்கும். இதுக்கான திருவள்ளுவர் ஆண்டு என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ யார் யார் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கிறத பார்ப்போம். நான் நோட் பண்ணுவேன். சரியா? ஸோ 2025க்கான திருவள்ளுவர் ஆண்டு என்னங்கிறத கீழே சொல்லுங்கள். அடுத்து காணும் பொங்கல்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். இந்நாளில் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ், இது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம அறுவடை திருநாள் அப்படிங்கிறத பொங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். ஸோ இதை மற்ற மாநிலங்களில் எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ அறுவடை திருநாள் வந்து ஆந்திராவில், கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில், உத்தரப்பிரதேசத்தில் வந்து மாநிலங்களில் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. சரியா? உங்களுக்கு தெரியும், பெங்களூரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ அவங்க வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி அதை வந்து கொண்டாடுவாங்க. நம்மளுடைய பொங்கல் விழாவை மகர சங்கராந்தின்னு கொண்டாடுவாங்க. பஞ்சாப் மாநிலத்தில் வந்து இதை லோரி அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. சரியா? ஸோ பஞ்சாப்னாலே லாரி தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ பஞ்சாப்னா லோரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குஜராத்தில், ராஜஸ்தானில் இதை எப்படி கொண்டாடுவாங்கன்னா உத்தராயன் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. சரியா? ஸோ மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன். ஓகேவா? ஸோ இதை தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா அந்த மாதிரி போட்டு, ஸோ அதுக்கு வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப் அப்படின்னு போட்டு அதுக்கு வந்து லோரி அப்படின்னு வந்து எழுதி வச்சுக்கோங்க. குஜராத், ராஜஸ்தான்னு போட்டு அதுக்கு வந்து உத்தராயன் அப்படின்னு வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு 2-3 வாட்டி ரீட் பண்ணிங்கன்னா மனசில் நின்றும். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து இதுக்கான சூஸ் பார்த்தோம்னா கதிர் முற்றியதும் டேஷ் செய்வர் அப்படின்னா அறுவடை செய்வர். அரிசி முத்தி வந்துருச்சுன்னா அறுவடை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நெல்
அதுக்கப்புறம் விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலை டேஸ் கட்டுவர், தோரணம் கட்டுவர். பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொங்கல் அன்று. போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போகி கூட்டல் பண்டிகை. பழையன கழிதலும் டேஸ் புகுதலும் அப்படின்னா புதியன, புதியவை, புதிய, புதுமையானது அது கிடையாது, புதியன. பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும். சரியா? இது வந்து எதிர்ச்சொல். ஓகேவா? இப்படியும் எதிர்ச்சொல் கேட்பாங்க. டைரக்டா மட்டும் கேட்க மாட்டாங்க, இப்படியும் கேட்பாங்க. இன்பம், துன்பம். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து எதிர்ச்சொல் தான். ஸோ அடுத்து மனம் கவரும் மாமல்லபுரம். சரியா? ஸோ இதை வந்து மாமல்லபுரத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து சும்மா ஒரு ரீட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். சரியா? ஸோ பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த மாமல்லபுரத்தை பற்றி அதனுடைய சிறப்புகளை பற்றியும் நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். உள்ளுக்குள்ள சும்மா நீங்க வந்து இது சும்மா ஒரு கான்வர்சேஷன் தான். ரொம்ப பெருசாலாம் இதுல கன்டென்ட் இல்ல. சரியா? இதுல யார பத்தி சொல்லுவாங்கன்னா, பல்லவ அரசனாகிய நரசிம்மவர்மன பத்தி சொல்லுவாங்க. இவர் வந்து மற்போர்ல வந்து சிறந்தவர் அப்படிங்கிறதுனால, இவருக்கு மாமல்லன் அப்படிங்கிற பெயர் வந்து குடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் பேசிக்கிட்டே போற மாரி இருக்கும். ஒரு குழந்தை அவங்களுக்கு வந்த கனவு. அதுல இந்த மாமல்லன் அதாவது நரசிம்மர் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ற மாரி சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ ஒரே பாறையில செதுக்கி செய்யப்பட்ட ஒரு கோயில வந்து பார்ப்பாங்க. அது வந்து ரதம், தேர் மாதிரி இருக்கிறனால அதுக்கு பேர் வந்து ரத கோவில் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மாமல்லர் வந்து விளக்குவாரு. சரியா? ஸோ அதுக்கப்புறம் அந்த கயல் அப்படிங்கிற பொண்ணு வந்து இன்னொரு இடத்த பார்ப்பாங்க. அங்கே 5 ரதங்கள் வந்து இருக்கும். அத வந்து பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. பஞ்ச பாண்டவர் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுடைய ஒரு நினைவா இந்த 5 ரகங்களுக்கு பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அடுத்தது இந்த இந்த பல்லவ மன்னர் வந்து 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரியா? ஸோ 7ஆம் நூற்றாண்டு அப்படின்னா 600 டு 700. ஓகேவா? ஸோ இந்த பீரியட்ல உள்ளவர் தான் இந்த பல்லவ மன்னர் நரசிம்மவர்மன் அதாவது மாமல்லன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இதில் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். பாக்ஸ் வந்து ஜிகேல கொடுத்தாலும் சரி, தமிழ்ல கொடுத்தாலும் சரி, எங்கே கொடுத்தாலும் சரி, பாக்ஸ் வந்து கம்பல்சரி. சரியா? மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் அப்படின்னா 10 இடங்கள் இருக்கு. அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து, அதுக்கப்புறம் கலங்கரை விளக்கம். சரியா? ஸோ மொத்தம் 9 இடங்கள். மொத்தம் 9 இடங்கள் இருக்கு. ஸோ இந்த 9 இடங்கள் வந்து யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா, இதை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? நான் போனதில்ல. நான் வந்து இதுவரைக்கும் மாமல்லபுரம் வந்து பார்த்ததில்ல. ஸோ நெறைய பேர் வந்து மாமல்லபுரத்திலே இருப்பீங்க. அப்படி யாராவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க சார். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார் அப்படிம்பீங்க. இருந்தாலும் எங்களுக்கு வந்து இது புதுசா இருக்கு. சரியா? ஸோ நாங்க நாங்க வந்து போனதில்லைல்ல. நம்ம வந்து தூரமா இருக்கோம். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து போகாதனால நம்ம இதெல்லாம் வந்து படிக்க தான் வேணும். சரியா? ஸோ அதனால குகை கோவில், புலிக்குகை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 9 இடங்கள் இருக்குங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வந்துரும். திருக்கடல் மல்லை, கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து, பஞ்சபாண்டவர் ரதம் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருந்தாததை கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்கலாம். அந்த மாரி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் ஜஸ்ட் ரீடு தான். ஓகேவா? இதெல்லாம் பெருசா ஒண்ணும் கிடையாது. எல்லாமே வந்து ஜஸ்ட் ரீடு. ஓகேவா? ஸோ அடுத்து அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, புடைப்புச் சிற்பங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஆம் கையில் இவற்றுக்கு புடைப்புச் சிற்பங்கள் என்று பெயர். புடைப்புச் சிற்பங்கள்னா என்னன்னா, இந்த 2 பாறைகளில் 100க்கும் 50க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னா, இந்த அர்ஜுனன் தபசு அப்படிங்கிற ஏரியால. சரியா? ஸோ புடைப்புச் சிற்பங்கள்ங்கிறது இதுதான். ஒரு பாதை இருக்கும். அந்த பாறைய வந்து சைடுல கொஞ்சம் கொஞ்சமா வந்து செதுக்கி, 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 செதுக்கி அந்த சிற்பம் மட்டும் வெளியில தெரியும். சரியா? ஸோ அந்த புடைப்பா வந்து வெளிய நிக்கிறதுக்கு பேரு தான் இந்த புடைப்பு சிற்பம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த யானையெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த டோட்டல் பாறையில 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதனால தான் இது வந்து புடைப்பு சிற்பம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுல வந்து ஆகாய கங்கை வந்து பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்டிருக்கு. ஆகாய கங்கை பூமியில வந்து விழுகிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இதுல செஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன? தமிழகத்தில் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இத கேட்பாங்க. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எது? அப்படின்னு வந்து கேட்பாங்க. நம்ம வந்து யோசிச்சுட்டு இருப்போம். சிற்பக்கலை கூடமா? அப்ப எதுவும் பெரிய இன்ஸ்டிடியூட், ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படி எதுவும் இருக்குமோ? அந்த மாரி நம்ம யோசிப்போம். மாமல்லபுரம் தான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் சிற்பக்கலை வந்து 4 வகைப்படும். இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ சிற்பக்கலை 4 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா, குடவரை கோயில்கள், அதுக்கப்புறம்
ஒற்றைக்கல் கோயில்கள், அதுக்கப்புறம் கட்டுமான கோயில்கள், அதுக்கப்புறம் புடைப்பு சிற்பங்கள். சரியா? இப்போ குடைவரை கோயில்கள் அப்படின்னா குடஞ்சு குடஞ்சு கட்டுறதுப்பா. ஒரு மலையை குடஞ்சு ஒரு கோயில் கட்டுறது. நம்மலாம் நிறையா ஊர்கள்லாம் பார்த்துருப்போம். மலைக்குள்ள கோயில் இருக்கும். இப்போ எங்கள் ஊரில் திருப்பரங்குன்றம்லாம் வந்து அப்படி தான் இருக்கும். சரியா? திருப்பரங்குன்றத்தில் மலையை குடஞ்சு தான் வந்து கோயில் வந்து கட்டியிருப்பாங்க. சரியா? ஸோ அது வந்து குடைவரை கோயில் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒற்றைக்கல் கோயில்னா ஒரே கல்லில் கட்டப்பட்ட கோயில். சரியா? இப்போ ரதம் பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒற்றைக்கல் கோயில்னா ஒரே கல்லில் கட்டக்கூடிய கோயில். அதுக்கப்புறம் கட்டுமான கோயில். கட்டுமான கோயில்னா நம்ம எப்பயும் போல நார்மலாக எல்லா ஊர்லேயும் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கோயில் சாதாரணமாக கல்லுகளை வச்சு நம்ம தஞ்சை பெரிய கோயில் இந்த மாதிரி கட்டுமான வேலைகள் பண்ணி கட்டின கோயில் வந்து கட்டுமான கோயில். அதுக்கப்புறம் புடைப்பு சிற்பங்கள். புடைப்பு சிற்பங்கள்னா நம்ம இப்போ மேலே ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இக்காலத்தில் ஊரை மகாபலிபுரம் என அழைக்கின்றனர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட இது முடிஞ்சுச்சு. ஸோ அடுத்து மயங்கொலிகள். மயங்கொலிகள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைப்பா. மயங்கொலிகள்ங்கிறது வந்து ஒரு ஒலி வேறுபாடு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நம்ம வந்து இலக்கணத்தில் வந்து ஒரு டாபிக் பார்ப்போம். ஒலி வேறுபாடு அப்படிங்கிற டாபிக் பார்ப்போம். நீங்கள் சிலபஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சிலபஸில் ஒலி வேறுபாடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட சேர்ந்த ஒரு டாபிக் தான் வந்து இது. சரியா? மனம், மனம் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா? மேலே உள்ள 2 சொற்களை கவனிங்கள். உச்சரிக்கும்போது ஏறத்தாழ ஒன்று போலவே வந்து ஒலிக்கும். ஆனால் 2க்கும் இடையே பொருள் வேறுபாடு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த மனம் வேற, இந்த மனம் வேற. சரியா? ஒண்ணு வந்து மனசு, ஒண்ணு வந்து அந்த வாசனை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரியா? இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன 8 மயங்கொலிகள் வந்து இருக்குது. என்னென்னா நா, அதுக்கப்புறம் லா, அதுக்கப்புறம் ரா ஆகிய 8 மயங்கொலிகள் எழுத்துக்கள் ஆகும். இந்த 8 வச்சு தான் இந்த மயங்கொலிகள் வந்து வரும். சரியா? ஸோ இந்த வந்து ஒரே மாதிரி வாசிக்கிறது இருக்கும். ஆனால் வந்து பொருள் வேற தரக்கூடியது இந்த 8 எழுத்துக்களை வச்சு தான் வரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம நா அப்படின்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? நகரம் அப்படிங்கிறது பிறக்குது. அதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய விளக்கம் வந்து உங்களுக்கு புரியும். நான் வந்து வீடியோவில் சொல்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவாக கேட்கும்னு தெரியல. ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்படின்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னா நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நகரம் நாய் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த நகரம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இட்டு இன்னு இத்து இன்னு இரு இன்னு. சரியா? ஸோ இதுதான் வந்து இக்கு இங்கு படிப்போம் தெரியுமா? அந்த மெய்யெழுத்துக்கள் வந்து இக்கு இஞ்சு படிப்போம்ல. ஸோ இது வந்து இந்த ஆர்டரில் தான் வரும். இட்டுக்கு அப்புறம் இன்னு வரும். இந்த இன்னு வரும். இத்துக்கு அப்புறம் இந்த இன்னு வரும். ஓகேவா? இருக்கு அப்புறம் இந்த 2 சுழி இன்னு வரும். ஸோ அதனால் இதை டன்னகர நா அப்படிம்பாங்க. இதை தன்னகர நா அப்படிம்பாங்க. இதை ரன்னகர நா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா டாக்கு அப்புறம் நான் வரனால. இங்கே தாக்கு அப்புறம் நான் வரனால தன்னகரம். இங்கே ராக்கு அப்புறம் நான் வரனால ரன்னகரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? இந்த இன எழுத்துக்களை கொண்டு டகரத்தை அடுத்து, அதாவது டாக்கு அப்புறம் வரும் நகரம் வந்து தன்னகரம் என்றும், அதுக்கப்புறம் தகரத்தை அடுத்து வரும் நகரம் அப்படிங்கிற எழுத்து வரனால தன்னகரம் என்றும், இந்த ரகரத்தை அடுத்து வரும் நகரம், சரியா? தகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? டாக்கு அப்புறம் நான் வரனால டன்னகரம், தாக்கு அப்புறம் நான் வரனால தன்னகரம், ராக்கு அப்புறம் நான் வரனால ரன்னகரம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது நகரம் வரவேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபாடு என்பதை உணருக. நகரம் இந்த நா போட வேண்டிய இடத்துல நீங்கள் இந்த நாவை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பொருள் மாறுபாடு ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா வானம் அப்படின்னா வெடி. அதுவே வானம் இந்த நா போட்டிங்க, இங்கே 3 சுழினா இங்கே 2 சுழினா போட்டிங்கன்னா ஆகாயம் அப்படிங்கிறது பொருள். இங்கே பனி அப்படின்னா வேலை, 3 சுழி நீ போட்டிங்கன்னா வேலை. இந்த பனி 2 சுழி நீ போட்டிங்கன்னா குளிர்ச்சி அப்படிங்கிறது. பனி பெய்யுது, பனி விழுகுது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அந்த கான்செப்டுக்கு வந்து போயிடும். ஓகேவா? ஸோ அடுத்தது லா எழுத்துக்கள். சரியா? இதை பொறுத்த வரைக்கும் இதுவும் அதே மாதிரி தான்ப்பா. லா அப்படின்னா நாவின், சரியா? நாவின் மேல் பற்களில் அடியை தொடுவதால் லகரம் தோன்றுகிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. லா அப்படின்னா மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம். சரியா? லகரம். இதனை
பொது லகரம் என்கிறோம். இதனை பொது லகரம் என்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லா வந்துச்சு அப்படின்னா இதனை பொது லகரம் அப்படின்னு வந்து சொல்றோம். அதுக்கப்புறம் லா அப்படின்னா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் என்கிறோம். வளைந்து வருடுவதால் சரியா? லா அப்படிங்கிறத நம்ம அப்படிதான் சொல்லுவோம். ஸோ அப்படி யாரும் இப்போ பயன்படுத்துறது இல்ல. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரியா? ஸோ அப்போ லா அப்படிங்கிறது தமிழுக்கே சிறப்பான அப்படிங்கிறது தமிழுக்கே ஒரு சிறப்பானது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஏன் அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற சொல்ல வந்து இந்த இல் வருதா? ஓகேவா? ஸோ அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழுக்கே சிறப்பானது அப்படின்னா இந்த லா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. லா அப்படின்னா தமிழுக்கே சிறப்பானது. எனவே இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம். சரியா? இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பொது லகரம். இந்த லா வந்து பொது லகரம். இந்த லா வந்து சிறப்பு லகரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பொருள் வேறுபாடு. சரியா? விலை அப்படின்னா பொருளின் மதிப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றேன். ஒரு சிலது இங்க இல்லாம இருக்கு. இந்த லா வந்து பார்க்கறதுக்கு வா மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வகர லகரம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லா வந்து பார்க்கறதுக்கு வா மாதிரியே இருக்கிறனால, இத வகர லகரம்னு சொல்லுவாங்க. இத நோட் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து நா. அடுத்தது வந்து லா. இந்த லா எப்படி இருக்கு? இந்த லா பார்க்கறதுக்கு நா மாதிரி இருக்கா? இந்த லா வந்து பார்க்கறதுக்கு நா மாதிரியே இருக்கா இந்த லா? ஸோ அதனால இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நகர லகரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? நகர லகரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இது வந்து புக்ல இல்ல. ஸோ நான் வச்சிருக்கிற பிடிஎஃப்ல இல்லையா? இல்ல நீங்க வச்சிருக்கிறதுலாம் இல்லையான்னு தெரியல. நான் கையில வச்சிருக்கிற ஹார்ட் காப்பில வந்து இருக்கு. ஸோ இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்க இல்ல அப்படின்னா உங்களுடைய புக்லயும் வந்து தயவு செஞ்சு எழுதிக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த லா. இந்த லா வந்து எப்படி இருக்கு? பார்க்கறதுக்கு மா மாதிரியே இருக்கா? ஸோ அதனால இத வந்து மகர லகரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இத வந்து மகர லகரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து உள்ள இல்ல. இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து விலைனா பொருட்களின் மதிப்பு. இந்த விலைனா உண்டாக்குதல், விளைவித்தல், விளைத்தல். புரியுதா? அந்த இது. அதுக்கப்புறம் விலை அப்படின்னா விரும்பி அப்படிங்கிறது பொருள். சரியா? இப்ப இலை அப்படின்னா செடியின் இலை. இலை இந்த லா வருதா மெலிந்து போத இளைச்சுட்டான். என்னப்பா இப்படி இளைச்சு போயிட்ட? என்னப்பா அப்ப பார்க்கும்போது நல்லா இருந்தா இப்படி இளைச்சு போயிட்டியேப்பா அப்படிம்பாங்களா அந்த மாரி. அதுக்கப்புறம் இலைனா நூல் இலை அப்படிம்பாங்க. சரியா? ஸோ அது. நூல் இலையில மிஸ் ஆயிட்டான்ப்பா அப்படிம்பாங்கல்ல, அந்த மாரி. சரியா? அந்த நூல் இலைனா அந்த அந்த ஒரு இலை, அந்த ஒரு இத வந்து இலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் ரா. இந்த ரா அப்படிங்கிறது மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. இது இடையின எழுத்து என்பதால் இது இடையின ரகரம் என்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரியா? இது இடையின எழுத்து அப்படிங்கிறதுனால இத இடையின ரகரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த ராவை பொறுத்தவரைக்கும் மேல் அன்னத்தின் மையப் பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம். சரியா? இது இடையின எழுத்துங்கிறதுனால இடையின ரகரம். இது வல்லின எழுத்துங்கிறதுனால வல்லின ரகரம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பொருள் வேறுபாடு உணர்க. சரியா? ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஏரி அப்படின்னா குளம். இந்த ஏரி அப்படின்னா மேலே ஏரி அப்படிங்கிறது. ஏறி போப்பா, ஏணில ஏறி போப்பா அப்படிம்பாங்கல்ல அது. சரியா? அந்த அந்த ரா. கூரை அப்படின்னா வீட்டின் கூரை. இந்த கூரை அப்படின்னா புடவை. கூரை புடவை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அந்த கூரை. இந்த ரா வந்துச்சுன்னா கூரை. நம்ம வீட்டுக்கு மேல வந்து ஓலக்கூரை போட்டிருப்பாங்க தெரியுமா? அந்த கூரைய சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஸோ இது கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இத வந்து நல்லா பார்த்துக்கோங்க. சிரம் என்பது அப்படின்னா தலை. கரம், சிரம், புறம் நீட்டாதீர் அப்படின்னு பஸ்ல எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா? ஞாபகம் வருதா? ஸோ அந்த சிரம் தான் இது. சரியா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். டக்குன்னு பயந்துறக்கூடாது கொஸ்டின பார்த்தோன்னே. சிரமா? இது என்னது? அப்படின்னு யோசிக்காம, என்னங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சரியா? அந்த சிரம் தான் இந்த தலை. அதுக்கப்புறம் இலைக்கு வேறு பேர் என்ன? தலை. இலைதலை. அந்த மாடு இலதலைய திங்கும்பா. அந்த மாடு, ஆடெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? அது. அதுக்கப்புறம் வண்டி இழுப்பது அப்படின்னா காளை. இந்த காளை. இது வந்து பகல். இத போட்றக்கூடாது. அதுக்கப்புறம் கடலுக்கு வேறு பெயர் என்னன்னா பறவை. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன். இந்த ரா வந்து வரணும். சரியா? இந்த ரா வந்துச்சுன்னா நம்ம பறவை. நம்ம வந்து பறந்து போகும்ல கொக்கு, அன்னப்பறவை, மைனா, புறா, வாத்து என்னென்னமோ நம்ம பறவை இனத்துல சொல்ற எல்லாமே வந்து இந்த பறவையில வந்து வந்துரும். சரியா? ஸோ அடுத்து கதவை
பறவை வானில் பறந்தது. ஸோ, இதுக்கு தான் வந்து இந்த ரா வரணும். சரியா? பறவைக்கு தான். கதவை மெல்ல திறந்தான் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு. இதான் வந்து கரெக்ட்டு. திறந்தான்ங்கிறது தான் கரெக்ட்டு. பூ மணம் வீசும் அப்படின்னா இந்த மணம். 3 சொல்லி நா. இந்த நா போட்டோம்னா நீங்க மனசு அப்படி போயிரும். இந்த நா வந்து போடணும். இது கிடையாது. மனம் தான் வந்து கரெக்ட். ஓகேவா? புலியின் டேஷ் சிவந்து காணப்படும். கண் 3 சுழியின். சரியா? கண் வந்து நமக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் குழந்தைகள் டேஷ் விளையாடினர் அப்படின்னா பந்து விளையாடினர். இந்த பந்து தான் வந்து வரணும். ஓகேவா? வீட்டு வாசலில் டேஷ் போட்டனர். கோலம் போட்டனர் ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? ஸோ, ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ, அப்ப தலை, தலை, காலை, பறவை, பறந்தது, திறந்தான், மனம், கண், பந்து, அதுக்கப்புறம் கோலம். இதான் வந்து சரியான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ, அடுத்து என் வீட்டு இத பாருங்க. தொடர்களில் உள்ள மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுதுக. இதெல்லாம் வந்து கேட்பாங்கப்பா. ஸோ, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எண் அப்படின்னா இந்த எண் வராது. இது எண். சரியா? 2 சொல்லி எண் வரணும். நான் இங்கிட்டு கூட எழுதுறேன். எண் வந்து 2 சொல்லி எண் வரணும். வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இந்த நாவா வரும். இது வந்து மனசு. மனசுக்கு வரக்கூடிய நா. அப்போ வந்து எந்த நா வரணும்னா, மனம். மனம் வீசின. இந்த நா வரணும். ஓகேவா? ஸோ, இதுக்கு வந்து இது வரணும். ஸோ, இதுக்கு வந்து இது வரணும். ஓகேவா? ஸோ, அடுத்தது தேர் திருவிழாவிற்கு சென்றனர். திருவிழா பார்த்தீங்களா? இந்த லா வரக்கூடாது. ஸோ, இந்த லாக்கு பதிலா இங்க என்ன வரும்? இந்த லா வரணும். திருவிழாவிற்கு. சரியா? ஸோ, அதுக்கப்புறம் சென்றனர் அப்படின்னா இந்த இன் வரக்கூடாது. 3 சுழி இன் வரக்கூடாது. 2 சுழி இன் வரணும். ஓகேவா? சென்றனர். அதுக்கப்புறம் வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது அப்படின்னா வாழைப்பழம். இந்த லா வரக்கூடாது. இந்த லா வரணும். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது அப்படின்னா இந்த லா வராது. இங்கேயும் அதே குண்டு லா தான் வரும். குண்டு இல் தான் வரும். ஓகேவா? நல்லது அப்படிங்கிறது. ஸோ, அவ்வளோதான். இதோட இது முடிஞ்சுச்சு. இது பார்த்துக்கோங்க. சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில் மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். மறையும் காலையில் கதிரவன் உதித்து மாலையில். அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்ன? 3 தான் வந்து சரியான ஆன்சர். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். சரியா? ஸோ, அடுத்தது நெக்ஸ்ட் வந்து கலைச்சொற்கள். ஓகேவா? ஸோ, கலைச்சொற்கள். ஸோ, இது வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நல்வரவு அப்படின்னா வெல்கம். சிற்பங்கள்னா ஸ்கல்ப்சர். சில்லுகள் அப்படின்னா சிப்ஸு. சிப்ஸுனா நம்ம சாப்பிட்ற சிப்ஸ் கிடையாது. இது வந்து அந்த சிப்பு, மெமரி அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அந்த சிப்பு. சரியா? ஸோ, ஆயத்த ஆடை. ஆயத்த ஆடைனா ரெடிமேட் ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் ஒப்பனைனா மேக்கப்பு. சிற்றுண்டினா டிஃபன். சரியா? ஸோ, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சிற்றுண்டினா டிஃபன். சிற்றுணானா ஸ்நாக்ஸுக்கு ஒன்று வரும். சிற்றுணான்னு நினைக்கிறேன். சிற்றுணா அப்படின்னா வந்து ஸ்நாக்ஸு. ஸோ, அது வந்து நம்ம அடுத்த இதில் வரும்போது பார்ப்போம். ஸோ, அதை கன்ஃப்யூஸ் ஆயிடாதீங்க. ஸோ, இந்த இடத்துல வரனால உங்களுக்கு வந்து சேர்த்து வந்து அதை நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ, அடுத்து அவ்வளோதான். ஸோ, இதோட வந்து முடிஞ்சு. ஸோ, திருக்குறள் வந்து நம்ம ஆல்ரெடி தனித்தனியாக செப்பரேட்டாக பார்க்குறனால அதை செப்பரேட்டாக பார்த்துருவோம். ஸோ, திருக்குறளுக்கு பின்னாடி உள்ள இந்த புக் பேக்குமே வந்து நம்ம அந்தந்த டாபிக் ஏற்ற மாதிரி உங்களுக்கு எடுத்து வந்து கொடுத்துருவோம். சரியா? தனியாக வந்து நம்ம கொடுத்துருவோம். சரியா? ஸோ, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ, இதோட இந்த பாடம் வந்து முடிஞ்சு. சரியா? ஸோ, நம்ம வந்து 5வது இயல் வந்து வெற்றிகரமாக வந்து முடிச்சிட்டோம். ஸோ, இதை பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நைட் வந்து டெஸ்ட் இருக்கும். சரியா? ஸோ, இன்றைக்கி நைட் எத்தனை மணிக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ, இன்றைக்கி நைட் எத்தனை மணிக்கு டெஸ்ட் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் கம்பல்சரி இன்றைக்கி நைட் வந்து இந்த இயல் 5க்கு வந்து டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? நம்மளோட குரூப்பில் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். எத்தனை மணிக்கு டெஸ்ட்டு அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுச்சா எப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக புரிஞ்சிச்சு எல்லாம் ஓகே அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். சரியா? ஸோ, கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ, இனிமேல் ஸ்டாப் ஆகாது. தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே வாங்க. விட்டுறாதீங்க. அப்புறம் நான் வேகமாக போகிறேன் அப்படின்னு சொல்லி யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ, தேங்க்யூ. விடாமல் படிச்சுக்கிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.